4வது முறையாக கொலை முயற்சி. அமெரிக்காவில் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் பரபரப்பு. துப்பாக்கி சூட்டில் ட்ரம்ப் உயிர் தப்பினார். தாக்குதல் நடத்தியவர் கைது. அமெரிக்காவில் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் ஜனாதிபதி ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தாக்குதல் நடத்தியவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு உள்ளது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே அமெரிக்க வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் இரவு விருந்து நிகழ்ச்சி வாஷிங்டன் ஹில்டன் நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்றது. இதில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், மனைவி மெலனியா ட்ரம்ப், துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விருந்தின் போது அனைவரும் கீழே அமர்ந்திருக்க ட்ரம்ப், மனைவி மெலனியா ட்ரம்ப் மற்றும் பத்திரிகை அதிபர்கள் மேடையில் இருந்தனர். இந்த விருந்து நிகழ்ச்சியில் 2600 பேர் கலந்து கொண்டனர். அப்போது திடீரென துப்பாக்கியால் சுடும் சத்தம் கேட்டது. அனைவரும் கீழே குனியுங்கள் என்ற குரலும் கேட்டதால் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் பதற்றத்துடன் அங்கிருந்த மேஜைகளின் அடியில் தஞ்சமடைந்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது துப்பாக்கியால் 8 முறை சுடும் சத்தம் கேட்டது. உடனடியாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேடையில் இருந்த ட்ரம்ப் மற்றும் மெலனியா, துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் பல மூத்த அதிகாரிகளை பத்திரமாக மீட்டு பாதுகாப்பாக வெளியேற்றினர். இந்த சம்பவத்தில் ட்ரம்ப் மற்றும் மெலனியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதும் அவர்கள் நலமாக இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் பாதுகாப்பு கவசங்களுடன் உடனடியாக அங்குள்ள உணவு அறை முழுவதும் தீவிரமாக சோதனை நடத்தினர். தொடர்ந்து அமைச்சரவையின் முக்கிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதைத் தொடர்ந்து விருந்து நிகழ்ச்சிகள் நடைபெற்ற ஓட்டலை போலீசார், பாதுகாப்புத்துறையினர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். பாதுகாப்புத்துறையின் ஹெலிகாப்டர் ஓட்டலின் மேலே வட்டமிட்டது. தாக்குதல் நடத்தியவர் கைது. வாஷிங்டன் ஹில்டன் ஓட்டலின் முக்கியமான பாதுகாப்பு சோதனை இடத்திற்கு அருகிலேயே இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நிகழ்ந்தது. இதனால் அங்கு வந்திருந்த விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பீதியடைந்தனர். இந்த தாக்குதலை நடத்திய வாலிபர் கைது செய்யப்பட்டார். அப்போது நடந்த தாக்குதலில் போலீஸ்காரர் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விசாரணையில் பிடிப்பட்டவர் கலிபோர்னியாவின் டொரன்ஸ் நகரை சேர்ந்த கோல் டோமஸ் ஆலன் என்பது தெரியவந்தது. அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்படுகிறது. அமெரிக்காவின் மிக உயரிய மற்றும் பிரபலமான விருந்து நிகழ்ச்சியில் ஜனாதிபதி மற்றும் தலைவர்கள் பங்கேற்றிருக்கும் போது துப்பாக்கி சூடு நடைபெற்றது பாதுகாப்புத்துறைக்கு விடுக்கப்பட்ட சவாலாக பார்க்கப்படுகிறது. எனினும் துரித நடவடிக்கையாக நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து குற்றவாளியை கைது செய்த பாதுகாப்பு படையினரின் வேகம் பாராட்டப்பட்டு வருகிறது. இதையடுத்து வெள்ளை மாளிகை உட்பட வாஷிங்டன் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் பின்னணி குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ட்ரம்ப் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்தே அவரை கொலை செய்ய முயற்சிகள் நடந்து வருகிறது. தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக 2வது முறையாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகும் அவரது உயிருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. முதல் முறையாக பென்சில்வேனியாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி நடந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கும் போது ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் அவரது காதில் காயம் ஏற்பட்டது. 2வது முறையாக அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் புளோரிடா மாகாணம் வெஸ்ட் பாம் கடற்கரை பகுதியில் உள்ள கோல்ஃப் கிளப்பில் ட்ரம்ப் விளையாடி கொண்டிருந்த போது வளாகத்தின் சுற்றுச்சுவர் அருகே ட்ரம்பை குறிவைத்து ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார். அதிலும் உயிர் தப்பினார். கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 3வது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியை கொல்ல முயற்சி நடந்தது. தற்போது 4வது முறையாக கொல்லும் முயற்சி நடந்த நிலையில் அவர் உயிர் தப்பினார். ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு நடந்தது தொடர்பான பரபரப்பு வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அதில் இரவு விருந்தில் நிலவிய பதற்றமான பீதி நிறைந்த காட்சிகள் பதிவாகி இருந்தன. மேலும் துப்பாக்கியால் சுடும் சத்தம் கேட்டதும் விருந்தினர்கள் மேஜைகளுக்கு அடியில் பதுங்கிக் கொள்வதும் ஒருவரை ஒருவர் இறுகப்பற்றிக் கொள்வதும் காணப்படுகிறது. இந்த சம்பவத்தால் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உயர் அதிகாரிகளுக்கு குறி. வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர் சங்கத்தின் இரவு விருந்து நிகழ்ச்சியில் தாக்குதல் நடத்தி சிக்கிய நபர் தனது ட்ரம்ப் நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது குறித்து எழுதியிருந்த குறிப்பு சிக்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னரே அந்த நபரின் குடும்பத்தினரே போலீசாருக்கு தகவல் தெரிவித்து எச்சரித்துள்ளனர் என்றும் அதில் அவர் கூறியுள்ளார். விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு நடத்தியவரை பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரது படங்களை ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். அதில் பிடிபட்ட நபர் சட்டையின்றி கைகள் பின்புறம் கட்டப்பட்ட நிலையில் தரையில் கிடந்தார்.
விருந்து நடைபெற்ற ஓட்டலில் உள்ள படிக்கட்டுகளுக்கு அருகில் அதிகாரிகளால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கலந்து கொண்ட விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடும் தாக்குதல் நடத்திய கோல் டோமஸ் ஆலனை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இது தொடர்பாக அதிகாரிகள் கூறுகையில், இந்த சம்பவம் தொடர்பாக வெளிப்படையான விசாரணை நடந்து வருகிறது. சம்பவ இடத்தில் இருந்து மீட்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகிறோம். மேலும் அவர் கைத்துப்பாக்கி மற்றும் கத்திகளை வைத்திருந்தார். குண்டு துளைக்காத கவச உடையும் அணிந்திருந்தார் என்றார். ஆலன் கலிபோர்னியா தொழில்நுட்ப கழகத்தில் என்ஜினியரிங் பட்டம் பெற்றவராவார். பின்னர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். தனியார் நிறுவனத்தில் என்ஜினியராகவும் பகுதி நேர ஆசிரியராகவும் பணியாற்றி வந்தார். நாசாவிலும் அவர் பயிற்சி பெற்று வந்துள்ளார். 2024ஆம் ஆண்டு கமலா ஹாரிஸுக்கு நன்கொடை அளித்துள்ளார். மேலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் சிறந்த ஆசிரியருக்கான விருதையும் பெற்றுள்ளார். துப்பாக்கி சூடு தொடர்பாக ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகையில், அமெரிக்காவில் மட்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கவில்லை, மற்ற நாடுகளில் நடக்கும் வன்முறைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். உலகம் முழுவதும் எண்ணற்ற அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டு உள்ளனர். வர்த்தகத்திலும் இராணுவத்திலும் நாங்கள் உலகை வழிநடத்துகிறோம். அமெரிக்க இராணுவம் உலகின் தலை சிறந்ததாக விளங்குகிறது. துப்பாக்கி சூடு தாக்குதலுக்கும் ஈரான் போருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நம்பிக்கை இருக்கிறது என்றார்.